சென்னையில் அமைஞ்சிருக்கிற மிகவும் பிரபல்யமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயம் என்று சொன்னால் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் தான். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் நுழைவாயில் நாங்கள் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான கோபுரங்களை கொண்டு காணப்படுற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இது வடபழனி முருகன் கோயில். பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் எப்பையும் இந்த கோயிலில் நிறைஞ்சு கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் தமிழ்நாட்டில் இருக்க திரைப்பட கலைஞர்கள் அதிகம் வந்து இங்கே வழிபடுற ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் என்று சொன்னால் இந்த வடபழனி முருகன் ஆலயம் தான். நான் இப்போ கோபுரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். ரெண்டு பக்கங்களும் வீதிகளில் நிறைய கடை தொகுதிகளை பார்க்குறேன். எப்பயுமே அது திருவிழாக்களை எப்படி அந்த கடை தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்குமோ அப்படி காட்சியளிக்கிறது இந்த வீதி. தஞ்சாவூர் பொம்மையிலிருந்து பழங்கள்லேருந்து பூவிலிருந்து எல்லாமே இந்த வீதியோரங்களில் பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த சிலைகளை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருந்து ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகான சிலைகளை பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே பாருங்க, தேங்காய் இது பூரான்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளே உடைக்கிற அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த இதை சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். நிறைய மண்பாண்டங்கள் கடையை பார்க்குறோம். அந்த குத்து விளக்கு, மண் சிட்டி எல்லாமே பார்க்குறோம். நிறைய விளையாட்டு கடைகள் பாருங்கள், திருவிழா மாதிரியே காட்சியளிக்குது. சும்மா சாதாரணமான நாட்களில் கூட அந்த அளவுக்கு இங்கே எங்களுடைய மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க. இப்போ நான் இந்த முன் என்ட்ரன்ஸுக்கு நுழைவாளுக்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், சன கூட்டத்தை பாருங்கள். பக்த அடியார்கள் அலை மோதுறாங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டு பக்கங்களும் கடை தொகுதிகள், இரண்டு போலின், அதாவது ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே செல்றாக்கள், மறுபக்கம் கோயிலிருந்து வெளியில் வராக்கள், சன கூட்டம், அதாவது பக்த அடியார்கள் நிறைஞ்சி வழியிறாங்க. இதுதான் நாங்கள் மெல்ல மெல்ல அந்த கோபுரத்தை பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில், அதாவது முருகன். இதில் என்ன சிறப்பம்சம் என்று சொன்னால், பழனியில் எப்படி அங்கே முருகர் என்ன உருவத்தோட என்ன அந்த வடிவமைப்பு இருக்கிறாரோ அதே வடிவில் தான் இந்த வடபழனியிலையும் அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பம்சம். மிகவும் அழகாக காட்சியளிக்கிற மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கு 4 திசையிலையும் 4 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சுற்றி வளைச்சி பார்க்க போகிறோம். 1890ஆம் ஆண்டு அண்ணாச்சாமி நாயக்கர் என்றதால் ஓலையிலால் ஒரு கொட்டகை அமைச்சு, அதாவது ஒரு குடிசை அமைச்சு அவர் இந்த முருக படத்தை வச்சு வழிபட்டு வந்திருக்கிறார் என்றுதான் வரலாறு கூறுகிறது. பின்பு 1920ஆம் ஆண்டு காலத்தில் தான் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் பல தெய்வங்களுக்கான தனிய சந்நிதிகள் காணப்படுகின்றது. வரசித்தி விநாயகர், சொக்கநாதர் சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர் மற்றும் வள்ளி, இன்னும் நிறைய சன்னதிகள் இங்கே காணப்படுது. இன்னும் ஒரு சிறப்பம்சம், இந்த கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானுடைய சிறப்பம்சம். அதாவது பழனியில் எப்படி முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரோ அதே போன்றுதான் இந்த வடபழனி முருகன் கோயிலையும் காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய காலில் பாதரட்சைகள் காட்சி அளிக்கிறது இன்னும் ஒரு சிறப்பம்சம். இங்கே இந்த வடபழனி முருகன் கோயிலில் நவக்கிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கென்றே ஒரு தனியொரு சந்நிதி அமைஞ்சிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பம்சம். இந்த கோயிலில் நிறைய திருமணங்கள் நடக்கும். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு திருமணங்கள் நடைபெறும் என்று சொல்கிறாங்க. இது கோபுரத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு திருக்குளம். இங்கே நிறைய பக்தர்கள் தீர்த்தமாடி செல்வாங்க. ஒரு புனித ஒரு தீர்த்த தலமாக
இந்த குளம் காணப்படுகின்றது. நிறைய ஆலயங்களில் வந்து தீர்த்த குளம் அமைஞ்சிருக்காது. இந்த கோயிலில் சிறப்பம்சம் இப்படி ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகின்றது. நாங்கள் தற்போது இப்போ 2வது கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தான் அந்த தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கிறது. இன்னும் 2 கோபுரங்களை பார்க்க வேண்டியிருக்குது. இவ்வளோ அழகாக காட்சி தருது பாருங்க. மிக மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கோபுரங்கள் கண்களுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு மட்டுமல்ல கண்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பக்தாடியார்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறாங்க. கொடி தம்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. தற்போது கொடி தம்பத்தை பார்க்குறோம். வெளியிலிருந்து அந்த கொடி தம்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க நாங்கள் இன்னும் ஒரு திசையில் அமைஞ்சிருக்கிற அந்த கோபுரம் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை பார்க்க போகிறோம். நிறைய அர்ச்சனை தட்டுகள் பூமாலைகள் எல்லாத்தையும் விற்று கொண்டிருக்கிறாங்க. வாங்க நாங்கள் இன்னும் ஒரு திசையில் அமைஞ்சிருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குண்டு. இப்போ பார்த்த 2 கோபுரங்களும் மிக பெரியவையாக அமைஞ்சிருக்குது. அடுத்த கோபுரம் எவ்வளோ உயரமானதுன்றதை பார்ப்போம். இந்த பக்கம் இந்த கோபுரம் அந்த 2 கோபுரங்களோடையும் ஒப்பிடும் பொழுது ஒரு சிறிதாகவே காணப்படுது. இது இன்னும் ஒரு கோபுரம் பாருங்க. இந்த வடபழனி முருகன் கோயிலில் 4 திசைகளிலையும் 4 பக்கங்கள்லையும் 4 கோபுரங்கள் அமைச்சிருக்கிறாங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு வாரது மிகவும் இலகுவான அமைஞ்சிருக்கேன்னு சொன்னால் இந்த மெட்ரோ லைன் என்ற அந்த ரயில் போயிட சேவை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் ஒரு இடம் இருக்குது, இறங்கி பக்கத்திலே இருக்குது. மிக இலகுவாக சென்னையிலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வடபழனியை வந்து இந்த முருகன் கோயிலை தரிசிக்கிறதுக்கு இலகுவாக நிறைய போக்குவரத்து வசதிகள் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் 3வது பார்த்துட்டோம். 4வதாக இருக்கிற அந்த கோபுரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் வெளியில் எப்படி இருக்குண்டு. 4 பக்கங்களும் 4 கோபுரங்களை இது இறுதியாக இருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்க போகிறோம். சரி வாங்க அதையும் பார்த்துட்டு நிறைய மோட்டோ வெஹிக்கிள்லாம் அடுக்கி கிடக்குது. இதுவும் மிகப்பெரிய கோபுரம் இல்லை. அந்த 2 கோபுரம் முதல் பார்த்த 2 கோபுரங்கள் தான் பெரிய ஒரு கோபுரமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு அதை விட சின்னதாக தான் இருக்குது. பக்த அடியார்கள் இங்கேயும் கியூவில் இருக்கிறாங்க, பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்ப்போம். இவங்க ஏதோ அன்னதான மடம் இருக்குது போல் இருக்குது. நிறைய மக்கள் வந்து கியூவில் இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பக்கத்தில் அன்னதான மடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் அடுத்த கோபுரம் பாருங்க. இவ்வளோ பக்த அடியார்கள் 4 நுழைவாயில் ஊடாகவும் பக்த அடியார்கள் வந்தவண்ணமே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்த வண்ணம் ஒரு பக்கம் உள்ள செல்கிறாங்க. நிறைய பக்த அடியார்களை பார்க்கக்கூடிய இது அன்னதானம் படம் பாருங்கள். இங்கே வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்குறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அங்கே சில இடங்களில் அவங்க ஒரு வாகனத்தில் வந்தும் அன்னதானங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் சுற்றி வளைச்சி நாங்கள் 1வது பார்த்த அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட தான் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய தமிழ் திரைப்பட தமிழ் சினிமா
உள்ள நடிக்கிறார்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பிரபல்யமான பிரசித்தி பெற்ற பிரபலங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இந்த முருகனை வந்து தரிசித்து செல்லுவாங்க. அதாலேயோ தெரியல இவ்வளவு ஒரு சனக்கூட்டம் இவ்வளவு பிரசித்தி பெற்று இது விளங்குது. நிறைய பேர் பிரச்சனைகளை ஒரு தீர்த்த இடமாகவும் நிறைய பேர்கள அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற ஒரு ஆலயமாகவும் இந்த அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இதனால தான் நிறைய மக்கள் நிறைய பக்த அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. சென்னைக்கு வர நிறைய பேர் வந்து இந்த முருகனை வந்து எப்படியுமே தரிசித்து செல்லுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படுது. வெளி மாவட்டங்களில் இருந்து வாராக்களும் சரி, இல்லை வெளியூரில் இருந்து வாரவங்களும் சரி, இல்லை வெளிநாட்டிலிருந்து வாரவங்களும் சரி, சென்னைக்கு வந்தால் வடபழனி முருகன் ஆலயத்தை தரிசித்து செல்வது வந்து அதுவும் ஒரு பாட்டாக இருக்கும். நிறைய மக்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆங்காங்கே அன்னதானங்கள் வெளியிலையும் வீதி ஓரங்கள்லையும் அந்த வண்டிகளில் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த காணொளி இதோட நான் முடிக்க போகிறேன். இது போன்ற இன்னும் ஒரு நல்ல அழகான காணொளியில் சென்னையில் இடம்பெற்ற நாம் பார்த்த நிறைய அழகான விடயங்களும் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து வரப்போகிற காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். ஆக எங்களுக்கு பார்க்க கிடைச்சதை விட்டு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.